அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஜம்பைக்கு அருகிலிங்க. ஜம்பையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் வரணுங்க. இந்த தோட்டத்துக்கு ஒரு 4 ஏக்கராவுக்கு தோட்டம் விவசாய தோட்டம் தாங்க. அருமையான தோட்டங்க. இந்த கட் ரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 அடி வரணுங்க இந்த தோட்டத்துக்கு. அப்படியே வந்தோம்னாங்க இந்த தடம் நம்மளுக்கு பாத்தியே வராதுங்க. இந்த தடத்தை நேருக்கு அப்படியே இந்த தென்னங்கன்று வீட்டாட வந்துடும்னு பாருங்களேன். ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குதுங்க. வீட்டாட வந்தால் அப்படியே தங்கிக்கலாங்க. ஒரு குடும்பம் இருந்துக்கலாங்க. அந்தளவுக்கு வீடு இருக்குது. சின்ன வீடு மீடியமாக தோட்டம். நான் போகிறது பார்த்தீங்கன்னா குபாரமலையிலேருந்து அக்கினிமலை பார்த்து தான் போயிட்டுருக்கேன். இந்த தடம் நம்மளுக்கு பாத்தி வராதுங்க. அந்த பார்த்து நான் தடம் காமிக்கிறேங்க உங்களுக்கு. தோட்டம் அருமையான தோட்டங்க. மண் நல்ல மண், செம்மண் தாங்க. மண்ணை நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. மண் அருமையான மண். இந்த பட்டர்புளி செடியெலாம் வச்சுருக்குதுங்க. பாக்குத்தோப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஏக்கரா வட்டம் வச்சுருப்பாருங்க. அவர் மீதி காடு சும்மா தான் இருக்குதுங்க தோட்டம். இது பாக்குத்தோப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஏக்கரா வருங்க. இந்த இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்கினி மூலை ரைட்டாக கட்டாகி தான் வருங்க. குபார மூலை கட்டாகாதுங்க. அக்கினி மூலை கட்டாகி வருதுங்க. அக்கினி மூலை கட்டானதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது வாங்கலாம், யாருமே வாங்கலாங்க. பூமி பார்த்தீங்கன்னா கிழக்கு செருவு பூமி தான். பூமி நல்லா இருக்குதுங்க. இந்த தென்னங்க நடைன்னு பாருங்களேன், 4 ஏக்கரா. அப்படியே பூமி நல்லா தான் இருக்குங்க. பூமி குறை சொல்ல முடியாதுங்க. மண்ணும் பார்த்தீங்கன்னா செம்மண் தாங்க. மண் பாருங்க, மண்ணெல்லாம் அருமையான மண்ணுங்க. எல்லாமே சொட்டு நீர் போட்டு வச்சுருக்கிறாருங்க. இதில் நம்ம சர்வீஸுக்கோசரம் கம்பது நம்ம காட்டுக்குள்ளே கொஞ்சம் வருதுன்னு பாருங்களேன். ஒரு லைன் வருதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 HP சர்வீஸ் இருக்குதுங்க. 2 போர் இருக்குதுங்க. தண்ணி குட்டை இருக்குதுங்க. அதை காமிக்கிறேங்க உங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு போகிறோம்னாங்க, இதுதான் ஈசானி. எது நம்மளுக்கு கட்டாவலின்னு பாருங்களேன். ஈசானி நம்மளுக்கு ரைட்டு இழுத்த மாதிரி தான் வருங்க. ஈசானி கட்டாகாதுங்க. குபார மூலை கட்டாகாது. ஆனால் அக்கினி மூலை மட்டும் ரைட்டாக கட்டாகி வருங்க. ஆனால் காட்டை சுற்றி வர தென்னம்பள்ளம் வச்சுருக்கிறாருங்க. இது வரைக்கும்னு பாருங்களேன். இந்த கல் வரைக்கும். இது பார்த்தீங்கன்னா நேராக தெற்க திரும்பி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க. அக்கினி மூலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க. அப்படியே அக்கினி மூலையை பார்த்து அப்படியே இந்த நேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டாகி அப்படியே நேராக தெற்க போயிருங்க. அந்த பாக்கு மரத்து நேர். இது இப்போ ஈசானி நின்று தான் பார்த்து நின்று நம்ம மேற்க பார்த்த மாதிரி எடுக்கிறேங்க. வாயு மூலையை பார்த்த மாதிரிங்க. இது பக்கத்து காடுங்க. வெண்டை செடி போட்டிருக்குறாங்க. பக்கத்து காடு. இது ஒரு வாயு மூலை ஒரு நேராக தான் வருங்க. பூமி நல்ல பூமிங்க. செம்மண் பூமி தான். அருமையான பூமிங்க. காடு ஒரே மட்டமாக இருக்குதுங்க. பெரிய இதில் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. இந்த தோட்டத்தில் தோட்டம் நல்ல தோட்டம் தாங்க. அருமையான தோட்டங்க. விவசாயத்துக்கு எல்லாமே சொட்டு நீர் போட்டு வச்சுருக்கிறாருங்க. ஆனால் காடு சேல்ஸ் ஆகுதுங்கிறதுனால எதுவும் காடு பராமரிப்பு பண்ணலைங்க. பக்கத்து காடு பாருங்கள், செம்மண் காடு தான். ஏன பூமி இதெல்லாம் கொஞ்சம் ஓட்டி எல்லாம் வெள்ளாம் பண்ணாததுனால அப்படியே கிடக்குதுன்னு பாருங்களேன்.
பூமி நல்லா இருக்குதுங்க. பூமி வந்து அருமையான பூமிங்க. இதுதான் தண்ணி கொட்டைங்க. தண்ணி கொட்டை போட்டுருக்குதுங்க. ஒன்றும் இதில் வந்து குறைபாடு சொல்கிற அளவுக்கு இல்லைன்னு பாருங்களேன். ஒரு சின்ன வீடு இருக்குது, வந்தால் அப்படியே தங்கிக்கலாங்க. காட்டை சுற்றி வர வந்து தென்னம்பிள்ளை வச்சுருக்கிறாருங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி கொட்டையை எடுத்துகிட்டு நம்ம ஈசானியில் தண்ணி கொட்டை போட்டுக்கலாங்க. ஒன்றும் வந்து எனக்கு பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னு பாருங்களேன். இது வரைக்கும் பாருங்களேன். இதில் வந்து நம்மளுக்கு தடை வந்து பார்த்திங்கன்னா 12 அடி இது வண்டி தடம் தாங்க. இது ஷார்ட்டு மெயின் ரோட்டில்ருந்து பார்த்திங்கன்னா கட் ரோட்டில் இருந்துங்க. இந்த தடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 அடி மண் தடங்க. 15 அடி மண் தடத்தில் வந்து நம்மளுக்கு இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மண் தடை வந்து ஒரு 2-3 காட்டுக்காரருக்கு பாத்தி வரும்னு பாருங்களேன். அந்த கடைசி போகிறதுலையுமே எல்லாத்துக்கும் பாத்தி வருங்க. அந்த கடைசி வரைக்குமே வந்து பாத்தி வருங்க. ஒரு 2-3 காட்டுக்காரருக்கு. பூமி நல்ல பூமி தாங்க. பூமி வந்து நம்ம குறை சொல்கிற அளவுக்கு பூமி இல்லை. பூமி 4 ஏக்கரான்னு நல்ல சதத்துக்கு சரமாக தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்த்த வாயு மூலை பார்த்திங்கன்னா ஒரு எஸ்பெண்டு மாரி ரைட்டாக வளைஞ்சி அப்படி போகணும்னு பாருங்களேன். பூமி நல்ல பூமிங்க. இந்த தடம் தான் பாருங்களேன், மண் தடம். இது ஒரு ஏக்கரை விலை வந்து பார்த்திங்கன்னா 85 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. ஏதோ உடனடி கரையும்னா கொஞ்சம் குறைச்சி பேசலாங்க. இந்த பூமி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம பூமி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம். சம்பையிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் வரணுங்க. இது வந்து பருவாச்சி ரோட்டிலிருந்து பார்த்திங்கனாலும் ஒரு 3 கிலோமீட்டர் வரணுங்க. 2 சென்டராக தான் வருங்க. ஆனால் காடு வந்து நம்ம மெயின் ரோட்டுக்கு எல்லாமே பக்கமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. பூமி நல்ல பூமி தாங்க. இதில் 2 போர் இருக்குது, 10 HP சர்வீஸ் இருக்குதுங்க.